அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. இது அரசியல் வேட்டை. தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்த பிறகு இந்த 4.5 வருடத்துல திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை எது தெரியுங்களா? எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுடைய சாதனையை முறியடிக்க எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வேண்டும். இங்க ஒரு பாலியல் சம்பவம் நடந்துட்டு நம்ம கேள்வி கேட்டு அவங்க சொல்லுவாங்க, போய் பீகாரை பாருங்க, உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, குஜராத்தை பாருங்க, அங்கெல்லாம் ஒப்பிடும் பொழுது தமிழகத்துல குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்று குஜராத் மாநிலத்துல, பீகார் மாநிலத்துல, உத்தரப்பிரதேச மாநிலத்துல தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி இங்க நடக்குது அப்படின்னு அந்த மக்கள் வருத்தப்படுறாங்க. அந்த அளவுக்கு 29 மாநிலங்கள்ல முன் உதாரணமாக பாலியல் சம்பவத்துல, படுகொலைகள்ல இருக்கக்கூடிய மாநிலம் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி செய்யக்கூடிய இந்த தமிழகம் தான். ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு இங்க சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. நாம எத்தனை வீடியோங்க போடுறது? மனசாட்சி வேண்டாமா உங்களுக்கு எல்லாம்? மனசாட்சி வேண்டாமா? தினம் 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 உக்காந்துக்கிட்டு இவங்களுக்கு எடுத்து எடுத்து சொல்றது நம்ம வேலையா? சொல்லுங்க நீங்க. அதுக்குதான் ஓட்டு போட்டு முதலமைச்சரா கொண்டு வந்தோமா? இன்னைக்கு நெஞ்சை பதற வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலயும் வந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க போல தெரியுது. உடன்பிறப்புகள் கூப்பிட்டு காமிக்கணும். தமிழகத்துல தாங்க இந்த மாதிரியான படுகொலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது, பாலியல் சம்பவங்கள் நடக்குதுன்றத கூப்பிட்டு காமிக்கணும். அந்த நெஞ்சை பதற வைக்கக்கூடிய சம்பவம் என்ன தெரியுங்களா? நினைச்சு கூட பார்க்க முடியல நம்மளால. பீகாரை சார்ந்த கௌரவ் என்ற ஒரு 24 வயது ஒரு பர்சன், அவருக்கு திருமணமாகி 2 வயதுல ஆண் குழந்தை இருக்குது. அவங்க குடும்பத்தோட தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வந்திருக்காங்க. சிஎம் பதவி கேட்டெல்லாம் வரல, பிழைப்பு தேடி வந்திருக்கிறாங்க. சினிமாவில நடிக்கிறதுக்கெல்லாம் அவங்க வரல, வாழ்வாதாரம், அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இங்க சென்னை வேளச்சேரி தரமணியில மத்திய பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குல்ல, அங்க செக்யூரிட்டியா ஒர்க் பண்றாரு. இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல வேலை தேடி அவருக்கு வேலை கிடைக்கல, கடைசி அந்த வேலை கிடைச்சிருக்குது. அங்க கட்டட வேலை நடந்துட்டு இருக்குது. அதுல 2nd ஃப்ளோர்ல குடும்பத்தோட இவர் தங்கி இருக்கிறாரு. 2 வயதுல ஆண் குழந்தை இருக்குது, ஒய்ஃப், இவர் 3 பேர் இருக்கிறாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில இரவு நேரத்துல அந்த அவருடைய ஒய்ஃபும் 2 வயது குழந்தையும் தான் தனியா இருந்திருக்காங்க. 5 பேர் மது போதையில, கஞ்சா போதையில அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்கிறாங்க. அவங்க கூச்சல் போட்ட உடனே கீழே இருந்து இவர் போயிருக்கிறாரு. போன உடனே கூர்மையான ஆயுதம் சொல்றாங்க. அந்த ஆயுதத்தால இவரை அடிச்சே கொலை பண்ணிட்டாங்க அந்த கும்பல். அதற்கு பிறகு அந்த மனைவியை பாலியல் பலாத்காரம், கூட்டு பாலியல் பலாத்காரமாக தான் இருக்கணும், அதை செய்துட்டு அவங்களையும் கொலை பண்ணிட்டு 2 வயது ஆண் குழந்தை அழுதுட்டு இருந்திருக்கு, அந்த குழந்தையும் தரையில அடிச்சே கொலை பண்ணிருக்கிறாங்க. எவ்வளவு கொடூரமான சம்பவம்! கற்பனை கூட நீங்க பண்ணி பார்க்க முடியாதுங்க. இதை நீங்க நினைச்சு பாருங்க. நாளைக்கு அங்க நடந்துதான் நம்ம வீட்டுல நடக்கும். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த அளவுக்கு சந்திச்சிருக்கீங்க சட்டம் ஒழுங்கம். என்னதான் செய்யறாங்க இந்த தமிழகத்துல காவல்துறை? புரியல நமக்கு. எத்தனையோ முறை நாம சொல்லியாச்சு, இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துங்க, டாஸ்மாக மூடன்னு சொல்லி தானே நீங்க ஆட்சியை பிடிச்சீங்க. எம்பி கனிமொழி சகோதரி மணிப்பூருக்கு மெழுகுவர்த்தி எல்லாம் ஏந்திட்டு போனாங்க. இங்க இருக்கக்கூடிய வேளச்சேரி தரமணியில பாலியல் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. மெழுகுவர்த்தி கடைகள் இல்லையா என்னன்னு தெரியல நமக்கு. சகோதரி கூப்பிட்டு தான் கேட்கணும். அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா 3 பேரையும் தனித்தனி சாக்கு மூட்டையில கட்டி அடையாறுல இருக்கக்கூடிய இந்திரா நகர் கரையோரத்துல கொண்டு அந்த கௌரவ் அவரை போட்டிருக்கிறாங்க. குழந்தைய இன்னொரு இடத்துல போட்டிருக்காங்க சாக்கு மூட்டையில கட்டி. மனைவியை இப்ப தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த 5 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அதுல 3 பேரு வட மாநிலத்தை சார்ந்தவங்கன்னு சொல்றாங்க. இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, வட மாநில இளைஞர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஞ்சா, மது, அது இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதனாக இவ்வளவு கொடூரமான ஒரு கொலைகள் எல்லாம் பண்ண முடியும். நார்மல் பர்சனால நிச்சயமாக பண்ணவே முடியாது. அப்ப இங்க சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குதுன்னு நீங்க பாருங்க. தமிழக காவல்துறை என்ன செய்துட்டு இருக்குது? முதலமைச்சர் அப்படியே மார் தட்டுகிறாரு, தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குதுன்றாரு. பிழைப்பு தேடி வந்தவன் இன்னைக்கு கதற கதற கொலை செய்யப்பட்டிருக்கிறான். குறிப்பாக இந்த குற்ற சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்துல உள்ள இளைஞர்கள் தான் காரணம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நாம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் தமிழக அரசுக்கு அப்படின்னா, தினமும் வட மாநிலங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வராங்க. அவங்கள ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை அரசாங்கத்துடைய வேலை. எங்க இருந்து வராங்க, எங்க தங்க போறாங்க, என்ன வேலை பார்க்க போறாங்க, அவங்களுக்கான ஆதாரங்கள் என்ன, அவங்க யாரு, அவங்க குற்றப்பணியில இருக்கிறாங்களா, அந்த மாநிலத்துல அவங்க எப்படி இருந்தாங்க, அதுல ஏதாவது குற்றச்சம்பவங்களை ஈடுபட்டு இருக்கிறாங்களா, இப்படி அவங்களுடைய விவரங்களை தமிழக அரசு சேகரிச்சிருக்குதா இல்லையா? அப்படி சேகரித்து இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்களை தடுத்து இருந்திருக்கலாம்.
ஏற்கனவே இந்த மாதிரியான இளைஞர்கள் மேல அந்த மாநிலத்துல குற்றச்சம்பவ வழக்குகள் இருக்குது அப்படின்னா நாம ஈஸியா வந்து கண்காணிச்சிருக்கலாம், ஈஸியா அவங்கள பிடிச்சிருந்திருக்கலாம். இல்ல தமிழகத்துல உள்ள இளைஞர்கள் இதை பண்ணுனாங்கன்னா நிச்சயமாக அதற்கான தண்டனை நாம கொடுத்துதான் ஆகணும். பூனை கண்ணை மூடுனா உலகமே இருண்டு போச்சு நினைச்சிட்டு இருக்குமா, அத மாதிரி இந்த குற்றச்சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சருக்கு கண்கள் கட்டப்பட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். காவல்துறையோட கரங்கள் கட்டப்பட்ட மாதிரி முதலமைச்சருடைய கண்களும் கட்டப்பட்டு இருக்கிறது. அதனால தமிழகத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள்லாம் அவருக்கு எதுவும் தெரியல. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு மூச்சுக்கு முன்னொரு வாட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்டு யாராவது வந்து உடன்பிறப்புகள் சொல்லுங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னு கூட்டணி கட்சிகள் கூப்பிட்டு சொல்லுங்க. நாங்க வேணா மெழுகுவர்த்தி வாங்கி தரோம், அப்படியே வந்துட்டு மெழுகுவர்த்தி ஏந்திட்டு சகோதரி கனிமொழி தரமணி வாக்குல போகட்டும். வேற என்ன நாங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டது தவிர இந்த தமிழக மக்கள் பண்ணின குற்றம் என்ன? ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 3 மாத காலத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அதாவது எழுத்தாளர் ராஜேஷ்குமாரோடைய கிரைம் நாவல் எல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு கதைகள்ல மிகப்பெரிய திருப்பங்கள்லாம் வந்துட்டு இருக்கும், எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்த பிறகு இன்னைக்கு தினம் 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 நாம எதிர்பார்க்காத, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத குற்றச்சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. கொலை, கொள்ளை, பாலியல் வழக்குகள். அந்த புள்ளி விவரத்தை காவல்துறையை வெளியிடுறாங்க. இதைவிட திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கு வேற ஏதாவது காரணம் தேவையா? இது போதாதா? காவல்துறையில மட்டுமில்ல, அரசு அதிகாரிகள் கூட அலட்சியமா தான் இருக்கிறாங்க. அதுவும் போக இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் காவல்துறைக்கு தெரியாம நடக்காதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஷாக்கா இருக்கு, வியப்பா இருக்குது. நிறைய சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு கொள்ளை நடக்குது அப்படின்னா அதுல வந்து காவல்துறைக்கு பங்கு இருக்குன்னு வேற எழுதியிருக்கிறாங்க. என்னால அதெல்லாம் நம்பவே முடியல. நிஜமாவே வந்து ரொம்ப ஷாக்கா இருக்குது. அந்த அளவுக்கு கேவலமான தரங்கெட்ட இந்த மாதிரி ஒரு ஆட்சியை நீங்க இந்த மாநிலத்திலையும் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு வட மாநிலங்கள்லாம் குற்றச்சம்பவங்கள்ல தமிழ்நாட்டை பாருங்க, அங்க மாதிரி அங்க நடக்குதுன்னு கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க சொன்ன மாதிரி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு பாலியல் பலாத்காரங்கள் இங்க நடந்துட்டு இருக்குது, கொலைகள் நடந்துருக்குது, கொள்ளைகள் நடந்துட்டு இருக்குது, வன்முறைகள் நடக்குது, ஜாதி கலவரம் நடக்குது, மது விற்பனை நடந்துட்டு இருக்குது, கள்ளச்சாராயம் நடந்துட்டு இருக்குது, ஊழல் நடந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் பேசினா உண்மையத்தான் பேசுவாங்க. அதனால நாம நம்பித்தான் ஆகணும். அதுவும் போக இந்த பாலியல் சம்பவம் எங்க நடந்திருக்கு தெரியுங்களா? பாலிடெக்னிக் கல்லூரிக்குள்ள நடந்திருக்குது. கல்லூரினாலே உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஞாபகம் வரும். எனக்கும் அப்படிதான் வருது. கல்லூரிகள்லாம் மாணவர்களுடைய படிப்புக்காக அப்படி நாம நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்ல, திமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பாலியல் சம்பவங்கள் அரங்கேற்றக்கூடிய ஒரு இடமாகத்தான் இன்னைக்கு கல்லூரிகள் இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள்ல பாதுகாப்பு கிடையாது மாணவிகளுக்கு, மாணவர்களுக்கு. கல்லூரிகள்லயும் பாதுகாப்பு இல்ல, வேலைக்கு போற இடங்கள்லயும் பாதுகாப்பு இல்ல, பேருந்துலயும் பாதுகாப்பு இல்ல, ட்ரெயின்லயும் போக முடியாது, விமானத்திலையும் போக முடியாது, எங்கேயுமே பெண்கள் போக முடியாது, வீட்டிலயும் இருக்க முடியாது, வெளியிலயும் போக முடியாது. ஆக மொத்தத்துல தமிழகம் என்பது திமுக ஆட்சியில பெண்கள் குறிப்பாக வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக மாறிவிட்டது. இன்னும் இந்த 3 மாத காலத்துல எத்தனை பாலியல் சம்பவங்கள் நடக்க போகுது, எத்தனை கொலைகள் நடக்க போகுது, முதலமைச்சருக்கு தான் வெளிச்சம். இது நமக்கு தெரியல. அதனால இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. வீட்டுக்குள்ள லாக் பண்ணிட்டு இருங்க, கதவை திறக்காதீங்க. யாரு வந்தாலும் கதவை தட்டினாலும் திறக்காதீங்க. நம்ம பாதுகாப்பு நம்ம கையில தான். பெண்கள்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு மேடையில முதலமைச்சர் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனால நீங்க வந்து அலட்சியமா இருந்துராதீங்க. அவங்க கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. திமுக உடன்பிறப்புகள் வீட்டுல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குதா? இல்ல அவங்களுடைய அரசு அதிகாரிகள் வீட்டுல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குதா? சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் வீட்டுல எல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதா? நடக்கல இல்ல. அதுதான் எல்லாத்துக்கும் பலிகடா யாரு தெரியுங்களா? நம்மள மாதிரியான பாமர இலைகள் மட்டும்தான். இந்த குற்றச்சம்பவத்தை முன்னிட்டு நம்மளுடைய இபிஎஸ் வந்து ஒரு கடுமையான அறிக்கை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இபிஎஸ் மாதிரி எத்தனை தமிழர்கள் வந்து குரல் கொடுத்தாலும் சரி, இந்த அரசாங்கத்துக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. இதே மாதிரியான சம்பவங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்துச்சுனாக்கா இங்க கதறிட்டு இருப்பாங்க. கூட்டணி கட்சிகள்லாம், டிஎம்கேவோட கூட்டணி கட்சிகள்லாம் கதறிட்டு இருப்பாங்க, போர்க்கொடி தூக்குவாங்க, மெழுகுவர்த்தி எல்லாம் ஏந்துவாங்க. தமிழகத்துல நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசவும் வராது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியா ஆளுங்கட்சி மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகளும் மாறிடுவாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பேசுன்றது எனக்கு புரியல. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.